இது பரஸ்பர புரிதல் அடிப்படையில் நடத்தப்பட்ட ஒரு போலி ரைடு மாதிரி தான் தெரியுது. சீமான் ஒன்றிய அரசாங்கத்தையோ பாஜகவையோ எதிர்த்து முதன்மையாக அவர் அரசியல் பண்றதில்லை. எண்ணெயை கரைக்க சொல்லியோ எண்ணெயுடைய நடவடிக்கைகள் பற்றியோ அவர் கண்டிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணெயை திடீர்னு இவர் மேல எதுக்கு ரைடு வரணும்? ஒன்றிய அரசாங்கத்தையும் கண்டிக்கிறது கிடையாது, பாஜகவையும் கண்டிக்கிறது கிடையாது. ஆனா இவர் அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லுவார். உட்கட்சி பிரச்சனைகள் அவர் கூட இருக்கலாம், வெளியேறாங்க. கட்சியை மனைவி கிட்ட கொடுக்கலான்னு பாக்குறாரு. அப்புறம் கூட இருக்கவங்க இவர் பேசுறதுக்கும் நடக்க சம்மந்தம் இல்லைன்னு அவங்களுக்கு நிறைய சந்தேகம் வருது. ஆடியோலாம் லீக் பண்ணி விடுறாங்க. இந்த வகையில அவருக்கு திரும்ப செல்வாக்கு சரியறதால அடக்குமுறையை செட் பண்ணி இதன் மூலமா அவர் இமேஜை பில்டப் பண்ண பார்க்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் அவரை திரும்ப இமேஜை தூக்கி நிறுத்தினா திமுக ஓட்டு வராம பாத்துக்கிறதுக்கும் திமுக எதிர்ப்பு ஓட்டு சிதறணுங்கிறதுக்காகவும் இப்போ 8 விழுக்காடே வாங்க முடியுமான்ற சந்தேகம் வந்துச்சு. அந்த மாதிரி தான் உட்கட்சி பிரச்சனைகள்லாம் இருக்கு. 8 விழுக்காடை உறுதிப்படுத்தணும், 8 விழுக்காடுக்கு மேலேயாவது காட்டணுங்கிறதுக்காக இந்த ரைடு செட்டப் பண்ணிருக்கலாம். 10 வருஷங்களுக்கு மேலாக நான் தான் விடுதலை புலி பிரதிநிதி, தான் ஒரு விடுதலை புலி தான், இதை போட்டு நேற்று பேசியிருக்காரு விடுதலை புலின்னு சொல்லி இப்படி பேசக்கூடியவங்க 10 ஆண்டு கால பிஜேபி ஆட்சி, 10 வருஷமா அவருக்கு வராத எண்ணெய் ரைடு இப்ப ஏன் வருது? விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர்களோ வேற தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர்களோட எங்களுக்கு தொடர்புகள் இல்ல. சீமானும் அதே டோன்ல தான் பேசுறாரு. வந்திருந்த அதிகாரிகள் மிக கண்ணியமாக மரியாதையோடு நடத்தினாங்க அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சொல்றாரு. இப்படி பம்மி பதுங்குறாங்களே, இவங்களுடைய புலிகள் ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றது எப்படிப்பட்டது? இந்த போலி ரைடுக்கே இவ்வளவு நடிக்கிறாங்க, செட்டப் பண்ணி பண்ற ரைடுக்கே இவ்வளவு நடிக்கிறாங்கன்னா ஏன்னா இது கூட உண்மையாயிடக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. இதுதான் சீமானுடைய ஒரிஜினல் பண்பு. மிகச்சிறந்த ஒரு பயந்தாங்கொழி தான் சீமானுடைய அணுகுமுறை. அதை மறைப்பதற்கு தான் இந்த வீராவேசமான பேச்சு. உண்மையிலே செயல்ல வீரமா இருக்கிறவங்க சும்மா மிகையா பேச மாட்டாங்க. சீன் போடுறதுக்காக தலைவரை பார்த்தேன் தலைவரே என்ன நம்பிதான் ஈழமே இருக்கு, தமிழ்நாட்டு நீங்க தான் செய்யணுன்ற அளவுக்கு என்கிட்ட பேசினாருன்னு எந்த ஆதாரத்தையும் இல்லாம மிகைப்படுத்தி காட்டக்கூடிய சீமான் கடந்த 10 ஆண்டுகள்ல ஈழ பிரச்சனைக்கு என்ன விலை கொடுத்தாரு? ஈழ பிரச்சனை பேசக்கூடாது. இன்னமும் கூட விடுதலை புலிகள் மீதான தடையை தொடர்ந்து நீட்டிக்கிறாங்க. அதை எதிர்த்து பேச மாட்டாரு. ஆனா திரும்ப திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, தெலுங்கு எதிர்ப்பு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. வைகோ, குளத்தில் மணி, கோவை ராமகிருஷ்ணன் இவருக்கும் மலைக்கும் முடுக்குமான வித்தியாசம். இவரால் அடக்குமுறை அந்த மாதிரி வந்ததுன்னா தடாங்கிற தடுப்பு காவல் சட்டம், பொடாங்கிற தடுப்பு காவல் சட்டம், அவங்கள மாதிரி அடக்குமுறைக்கு ஆளானார்னா ஐயோ வேண்டான்னு நெடுஞ்சானுகிட்ட படுத்தே விட்டானேன்னு படுத்துருவார். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தோழர் பாஸ்கர் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். தோழர், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் ரைடு, குறிப்பாக என்ஐஏ ரைடு அப்படின்ற செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சாட்டை துரைமுருகன் அவருடைய திருச்சி வீடு இடுமாவனம் கார்த்தியை 5ஆம் தேதி நாளை ஆஜராக சொல்லி என்ஐஏ சம்மன் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல தென்னகம் விஷ்ணு அப்படின்னு தென்னகம் என்ற யூடியூப் சேனல் நடத்துகின்ற நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர், அதே போல இசை மதிவாணன், இப்படி ஒரு 7-8 நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு என்ஐஏ ரைடு வந்திருக்குது. நேற்று முன்தினம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை அந்த சர்ச் நடந்திருக்குது. அந்த சர்ச்சில் அந்த சோதனையில் பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் அப்படின்ற பழநெடுமாறன் நூலும், திருப்பி அடிப்பேன் அப்படின்ற சீமானுடைய நூலையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த ரைடு சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ரைடு பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ஐஏ நம்ம எதிர்க்கணும், கலைக்கப்பட வேண்டிய ஒரு துறை அது. அதனால அது ஆரம்பித்தது இன்னி வரைக்கும் அது மக்களுக்கு எதிராகத்தான் அந்த துறையே இருக்குது. அது கலைக்கப்பட வேண்டிய துறை. அப்படிப்பட்ட துறை எங்கே ரைடு நடத்தினாலும் அது தப்பு. இது ஒரு விஷயம். இதுக்கு அப்பாற்பட்டு இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ரைடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது பரஸ்பர புரிதல் அடிப்படையில் நடத்தப்பட்ட ஒரு போலி ரைடு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சீமான் ஒன்றிய அரசாங்கத்தையோ பாஜகவையோ எதிர்த்து முதன்மையாக அவர் அரசியல் பண்றதில்லை. என்ஐஏ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கேஸ் வச்சுருக்கு. அப்போல்லாம் என்ஐஏ கலைக்க சொல்லியோ என்ஐஏவுடைய நடவடிக்கைகள் பற்றியோ அவர் கண்டிக்கிறது கிடையாது. ரொம்ப அப்பாவியாக இருக்கக்கூடியவங்க கைதாகி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட என்ஐஏ திடீர்னு இவர் மேலே எதுக்கு ரைடு வரணும்? ஒன்றிய அரசாங்கத்தையும் கண்டிக்கிறது கிடையாது, பாஜகவையும் கண்டிக்கிறது கிடையாது. ஆனால் இவர் அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லுவார். தமிழ் என்ற சொல்லுக்கு எதிரானது பாஜக, அந்த அரசாங்கம் அப்படிதான். அதை அந்த வகையில் பாஜக முதன்மையாக எதிர்க்க வேண்டிய நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் மாறாக அது திமுக எதிர்ப்பையும் இன்னொரு மொழி பேசுகின்ற மக்களையும் தான் அது எதிரியாக காட்டுது. அது கடைசியில் இந்து மக்கள் அல்லாத இஸ்லாமியர்களையும் மற்ற மதச்சிறுபான்மையை கூட அது எதிராக
எதிர்மறையாக காட்டக்கூடிய அளவுக்கு தான் அவங்க அரசியல் சீரழிஞ்சு போய் கிடக்கும். சாத்தானின் பிள்ளைகள் நம்ம சாத்தானி பிள்ளைங்கிற அளவுக்கு அவர் பேசிட்டார். இப்படிப்பட்ட இந்த கருத்துக்கள்லாம் எல்லாமே எப்போவுமே அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எல்லாரும் பாஜக அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்குது. அந்த வகையில் பிடிஎம் கூட அதனால தான் அவர் மேலே விமர்சனம் வருது. அப்படிப்பட்ட சூழலில் ரெய்டு எதுக்கு நடத்தணும்? அப்போ ரெய்டு மேலே நமக்கு சந்தேகம் வருது. இந்த ரெய்டின் மூலமாக பாஜகவினுடைய பி டீமா வந்து நாம் தமிழர் கட்சியும் சீமானும் செயல்படுகிறார்கள் அப்படின்ற பொய் உடைந்து விட்டது. என்னையே எங்களை ரைட் பண்றாங்க, நாங்க பாஜகவை எதிர்ப்பதனால தான் எங்களை ரைட் பண்றாங்கன்னு சீமான் சொல்றாரு. சரி, அப்போ என்ன செய்யணும்? திரும்ப பாஜக எதிர்ப்பை முதன்மையாக கூர்மையாக வச்சு பேசணும். பேசுகிறாரா? 3 நாளாக வச்சு பேசுகிறாரா? இல்லை. தற்காப்பு தன்மையில் மாறி மாறி விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்கள ஆதரிக்கக்கூடிய நாச்சியார் சகோதரி ஒரு காணொலியில் திரும்ப திமுக எதிர்ப்பு தான், இன்னும் திமுக தான் தூண்டி விடுச்சுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த நேரம் கூட எண்ணெயை கலைக்க சொல்லியோ பாஜக அரசாங்கத்தையோ கண்டித்து அவங்க பேசுறதில்லை. அப்படிப்பட்ட சூழலில் சீமான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விளக்கம் நேற்று கொடுக்குறாரு. நாங்கள் பி டீம் சொன்னாங்க, திமுக தான் சொல்லிச்சு, பரப்பி விட்டாங்க, இப்போ அது பொய்ன்னு ஆயிடுச்சு. சரி, இந்த அப்போ எதுக்கு இந்த ரைடு நடந்தது? சரி, ஒன்று நாம் தமிழர் கட்சியால் என்ஐஏவுக்கு மற்ற ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கணும், இந்த அமைப்பை இயங்க விடக்கூடாது அப்படின்னு. அப்படி என்ன இவங்க செஞ்சுட்டாங்க? என்ஐஏ இல்ல, இப்ப கேள்வி அங்கதான் வருது. இப்ப கடந்த காலங்களில் அவங்க பிரபாகரனுடைய அந்த படத்தை எல்லாத்துலேயும் வந்து போட்டு தான் அவங்க வந்து அமைப்பை நடத்துகிறாங்க, கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுதெல்லாம் இவங்க வந்து விடுதலை புலிகளோடு தொடர்பில் உள்ளவர்கள் அப்படின்ற சந்தேகம் என்ஐஏவுக்கோ ஒன்றிய அரசுக்கோ ஏஜென்சிகளுக்கோ வராமல் இப்போ ஏன் அந்த சந்தேகம் வருது? இப்போ தான் ஏன் சந்தேகம் வருதுன்னா, அது சந்தேகங்கிறது ஒரு செயற்கையான சந்தேகத்தை காட்டி செயற்கையான ஒரு ரெய்டு வந்து நாடகம் மாதிரி நடத்துகிறாங்க. ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னா, அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சியில் அதனுடைய நடவடிக்கைகள் மூலமாகவும் உட்கட்சி சிக்கல் காரணமாகவும் சீமானுடைய அணுகுமுறை கையாளுதல் காரணமாகவும் உள்ள சில நிர்வாகிகள் வெளியேறினே இருக்கிறாங்க. கடைசியா நம்ம கூட பேசணும், வெற்றிகுமரன் வெளியே வந்தார். அதான் அதற்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்துட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் வாரிசு அரசியல்னு அவர் எதிர்த்து பேசுவார். கடைசியில் அவரே வாரிசு அரசியலை செயல்படுத்துகிற மாதிரி கயல்வெளி மனைவி கயல்வெளியை பொதுச்செயலர் ஆக்குறாருன்ற மாதிரி பேச்சு கடை மாதங்களாக ஓடுது. இப்போ இன்னும் கூடுதலாக அந்த செய்தி போகுது. ஒரு எந்த பொறுப்புலையும் இல்லாத கயல்வெளி தானே போய் திருப்பூர் ஒரு கட்சி ஆஃபீஸை திறக்கிறாங்க. அதான் இதுக்கு அடுத்து இன்னும் சில பேர் இதனால வெளியேறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அவர் கூட இருக்கிறவங்களே அவர் நடவடிக்கைகள் பிடிக்காம அல்லது உள்குத்து காரணமாக அந்த ஆடியோலாம் வந்து லீக் ஆகுது. அந்த ஆடியோவில் இருக்கிற விஷயங்கள்லாம் அவர் அம்பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அந்த ஆடியோ லீக் ஆனது தப்பு இல்லை, அந்த மாதிரி நான் பேசலை, அது பொய்யானது, அப்படி எதுவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் சார்பாக எந்த விளக்கத்தையும் கொடுக்கலை. அப்போ அதில் என்ன தெரியுதுன்னா அதெல்லாம் உண்மைன்னு தெரியுது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி ஒரு நெருக்கடியில் இருக்குது. சரி, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது. பாஜகவுடைய நிலைப்பாடு என்னென்னா, அது வெற்றி பெறுவதற்கு பல உத்திகளை மேற்கொள்ளுது. அது பல உத்திகளும் இந்த கோயில் பிரச்சனையை எடுத்திருக்குது, அமலாக்கத்துறை கையில் எடுக்குது, என்ஐஏவை கையில் எடுக்குது, இப்படி பல வகைகளை கையில் எடுக்குது. சில கட்சிகளை உடைக்குது, சில கட்சிகளை கண்ட்ரோல் பண்ணுது. இதனுடைய அங்கமாக இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய சீமான் திமுக எதிர்ப்பை முதன்மையாக பேசுவார். திமுக போகக்கூடாது என்ற வாக்குகளை எப்படி பாஜகவுக்கு திருப்ப முடியும்? திருப்ப முடியாது. சீமான் பேசுகிற விஷயங்கள் சரியாக இருக்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்க, தமிழ் தேசிய உணர்வு உடையவங்க, ஒரு பேச சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு நினைக்கக்கூடியவங்க, அவங்க சீமானுடைய அன்றைய நடவடிக்கை அந்த அண்மைக்கால நடவடிக்கை மூலமாக ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இந்த அதிருப்தி உட்கட்சி சிக்கல், இதனால் வாக்குகள் டிஃபால்ட்டாக திமுகவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் நினைக்குது. அப்போ திரும்ப 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 சீமானை தூக்கி நிறுத்தணும். இல்லை, அண்ணன் சீமான், தலைவர் சீமான் வந்து பழையபடி கரெக்டாக தான் இருக்கிறாரு, அவர் புலிகள் விஷயத்தில் ஈழ விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு, அதனால தான் இந்த அடக்குமுறை, அதனால தான் இந்த ரெய்டு அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் வருது. அப்படி காட்டினா அண்ணன்கிட்ட ஒரு மாற்றமும் கிடையாது,
அவர் பழையபடி தான் செயல்படுறாரு அப்படின்னு திரும்ப ஒரு இமேஜ் வந்து பில்டப் நடக்கும். அந்த இமேஜ் பில்டப் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு செயற்கையான உயிர் கிடைக்கும். அந்த இமேஜ் பில்டப் மூலமாக கொஞ்சம் வாக்குகள் சிதறக்கூடிய வாக்குகள், திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை அவர்கிட்டே திரும்ப வரும் அப்படின்னு வந்து இந்த ரெய்டு மூலமாக ஒன்றிய அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வருது. அதனால தான் இந்த ரெய்டு வந்து போலித்தனமான ரெய்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பரஸ்பர புரிதல் அடிப்படையில் இதை செய்வாங்க. அந்த வகையில் தான் இது நடக்குது. ஓ, அப்படின்னா சீமான் கேள்வி எழுப்புறாரு, இந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான், என் வீட்டுக்கு ரைடு வராம என் தம்பிங்க சின்ன சின்ன பசங்க வீட்டுக்கெல்லாம் எதுக்கு என்ன ரைடு போகுது எப்பவுமே அப்படிங்கிறாரு. நான் வந்து 5ஆம் தேதியும் சரி 7ஆம் தேதியும் நான் வந்து ஆஜராகிறேன் என்னைய ஆபீஸ்ல, என்கிட்ட கேட்டுதான் அவங்க எல்லாம் பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு இன்னொரு பதிலையும் சொல்லிருக்காரு. எப்பவுமே இது மாதிரியான ரைடு சில நேரங்களில் சில அமைச்சர்கள் கிட்ட போய் கைது பண்ணிட்டு தான் அப்புறமா தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டே இப்போ வராங்க. அப்போ எடுத்த உடனே வந்து பெரிய தலைவர்கிட்ட தலைமையில் இருக்கிறவங்க கிட்ட போயிட மாட்டாங்க. இது வந்து ஒரு உத்தியாக ஒரு நடைமுறையாக கடைபிடிப்பாங்க. அது என்ஐஏ ரெய்டாக இருந்தாலும் சரி, அல்லது அமலாக்கத்துறை ரெய்டாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது கைது இருந்தாலும் சரி, கடைசியாக தான் தலைமை கிட்ட போவாங்க. அப்போ தலைமை கிட்ட அடுத்து போவாங்க. இப்போ எப்படி கடைசியாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர்கிட்ட வந்துட்டாங்க, அதுக்கு அடுத்து டெல்லி முதலமைச்சர்கிட்ட வராங்க. என்னைக்கு வேணால் டெல்லி முதலமைச்சர் கைதாகலாம். அப்போ அந்த வகையில் சீமான் கிட்ட கடைசியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாடகம் சிறப்பாக நடத்தி முடிக்கணும். நாடகத்தோட கிளைமாக்ஸ் வந்து சீமான் கிட்டையும் வீட்டிலேயே ரைடு பண்ணுற மாதிரி, சீமான் கிட்டையும் அவன் விசாரணை பண்ணுற மாதிரியும், இந்த விசாரணையை சீமான் வந்து வீரமாக எதிர்கொண்ட மாதிரியான ஒரு செட்டப் வந்து தேவைப்படுது. அப்போ அதுக்கு கடைசியாக சீமான் கிட்ட வரும். அதனால் சீமான் கவலைப்படுத்த என்கிட்ட வரலையே, என்கிட்ட வரல, அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. கட்டாயம் வருவாங்க. ஏன்னா ரைடே ஒரு செட்டப்புங்கிறதால வருவதும் ஒரு செட்டப்பு. அதனால ஒன்றும் சீமானுக்கு பாதிப்பு ஏற்படுறதா. வழக்கம் போல் அவர் வீரவசனமாக பேசுவதற்கு இந்த சோக்காடு ரைடு வந்து உதவியாக இருக்கும். இப்போ இதில் வந்து சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் அவர் கொடுத்த விளக்கம் என்னன்னா, ஓமலூரில் சில நபர்கள் வந்து ஆன்லைனில் பார்த்து துப்பாக்கி எப்படி தயாரிக்கிறதுன்னு அதில் அந்த தயாரிப்பில் ஈடுபடுறாங்க. அவங்க விடுதலை புலிகளோடு அல்லது தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்புடையவர்களாக கருதப்படுறாங்க. அவங்க எங்களோட தொடர்புல இருந்தாங்க அப்படின்றதான் என்ஐஏவுக்கு எழுந்திருக்கிற சந்தேகம். அதனாலதான் நேற்று வந்து அந்த ரைடு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு அவர் சொன்ன பதில்கள் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவங்க வந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்கிறாங்க, விடுதலை புலிகளோட எங்களுக்கு எதுக்கு தொடர்பு இருக்குது, விடுதலை புலிகள் வந்து எங்க இருக்குது அப்படின்னு அவரும் சொல்றாரு. சீமானும் அதே டோன்ல தான் வந்து பேசுறாரு. அப்புறம் வந்திருந்த அதிகாரிகள் மிக கண்ணியமாக மரியாதையோடு நடத்தினாங்க அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சொல்றாரு. ஒரு வழக்கமான ஒரு வீராவேசம் அதெல்லாம் எதுவுமே இந்த துணியில சீமான் பேசுனதுலையும் இதுலயும் இல்லையே. இதுதான் சீமானுடைய ஒரிஜினல் பண்பு. அவருடைய வீரவாசனம்லாம் இருந்தது மேல் பூச்சி தான். இதுவே செட்டப் பண்ண ரைடாக இருந்தால் கூட இது நிஜமாயிடக்கூடாதுன்ற ஒரு அச்சமாக அவருக்கு இருக்குது. அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணீர் விளக்கம் கொடுக்குறாரு. ஒன்று. அப்புறம் ஓமலூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது 2022 பதிவு செய்யப்பட்ட கேஸு. அதில் கைது செய்யப்பட்டவங்க ஒரு ஆண்டுக்கு மேலே சிறைச்சாலை இருந்து பின்னாடி வெளியே வந்துட்டாங்க. அவங்க வழக்கு பதியப்பட்டு ஒரு வருஷம் தாண்டின பிறகு ஒன்று இவங்க ரெய்டு நடத்திருந்தால் 2022 அப்போவே நடந்திருக்கணும். அவங்க சிறையில் ஒரு வருஷம் இருந்து பிணையிலையும் வெளியே வந்துட்டு பிறகு இப்போ ஏன் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து இப்போ ஏன் காட்டணும்? அப்போது சும்மா அந்த காரணத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. என்னை ஏதோ ஒரு காரணம் சொல்லி தான் அதனோட தொடர்ச்சின்னு காட்டணும். அதுக்காக செய்யக்கூடிய விஷயம். இவர் 10 வருஷங்களுக்கு மேலாக தான் விடுதலை புலி பிரதிநிதி, தான் ஒரு விடுதலை புலி தான், இதை இப்போ நேற்று பேசியிருக்காரு விடுதலை புலின்னு சொல்லிட்டு. இப்படி வந்து பேசக்கூடியவங்க அப்போல்லாம் வந்து வராது ரைடு. 10 ஆண்டு கால பிஜேபி ஆட்சி, என்ஐஏ 15 வருஷமாக இருக்குது. 10 வருஷமாக அவருக்கு வராத என்ஐஏ ரைடு இப்போ ஏன் வருது? அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் அவரை திரும்ப இமேஜை தூக்கி நிறுத்தினா கொஞ்சம் ஓட்டு அவர்கிட்ட வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு வந்து திமுக திமுக ஓட்டு வராமல் பார்த்துக்கிறதுக்கும், திமுக எதிர்ப்பு ஓட்டு வந்து சிதறணுங்கிறதுக்காகவும், சிதறனா ஒரு வகையில் திமுக சாதகமாக கூட இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூடுதலாக இவர் பக்கம் போகும். இவங்க 8 விழுக்காடு எங்களுக்கு வந்திருக்குது, இப்போ இந்த முறை இரட்டை இலக்கத்தில் நாங்கள் நிறைய வாங்குவோன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 விழுக்காடே வாங்க முடியுமான்ற சந்தேகம் வந்துடுச்சு. அந்த மாதிரி தான் உட்கட்சி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ அதை
8 விழுக்காடை உறுதிப்படுத்தணும், 8 விழுக்காடுக்கு மேலேயாவது காட்டணுங்கிறதுக்காக இந்த ரெய்டு வந்து செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ வெளிநாட்டில் இருந்து ஈழத்தமிழர்கள் தான் பேசுகிறாங்க, யாரும் விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர்களோ இல்லை வேற எந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர்களோட எங்களுக்கு வந்து தொடர்புகள் இல்லை, அது யாருன்னு சொன்னாங்களா வேணா நாங்கள் அதை வந்து தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இப்படி பம்மி பதுங்குறாங்களே, இவங்களுடைய புலிகள் ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றது எப்படிப்பட்டது? இந்த போலி ரெய்டுக்கே இவ்வளோ நடிக்கிறாங்க, செட்டப் பண்ணி பண்ணுற ரெய்டுக்கே இவ்வளோ நடிக்கிறாங்கன்னா, ஏன்னா இது கூட உண்மையாயிடக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. இதுதான் சீமானுடைய ஒரிஜினல் பண்பு. மிகச்சிறந்த ஒரு பயந்தாங்கொழி தான் சீமானுடைய அணுகுமுறை. அதை மறைப்பதற்கு தான் இந்த வீராவேசமான பேச்சு. உண்மையிலே செயலில் வீரமாக இருக்கிறவங்க வந்து சும்மா மிகையாக பேச மாட்டாங்க. அவருடைய பேச்சே வந்து மிகையான ஒரு பேச்சு. இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாட்டுக்கு அந்த நாட்டில் இவங்க பேசுகிறாங்க, அந்த நாட்டில் இவங்க பேசுகிறாங்க, இவங்க கொடுக்குற பேட்டி, யூடியூப் சேனலு, இவங்க கட்டி வச்சுக்கிற பிம்பம், ஈழத்தமிழர்கள் வந்து சீமான் தான் ஈழத்தை வாங்கி கொடுப்பாரு, சீமான் தான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க ஆளுன்னு வந்து இப்படி ஒரு பிம்பத்தை தான் இவங்க தான் செயற்கையாக உருவாக்குனாங்க. அதுக்கு நிறைய வந்து கிளைம் பண்ணிக்கினாங்க. இப்போ தொடர்பே இல்லைன்னா என்ன அர்த்தம்? சரி, தொடர்பே இல்லைன்னா எப்படி அவங்க வந்து அன்போட தொடர்பில் வராங்க, அன்பு கொண்டு பேசுகிறாங்க, எங்கள் மேலே அக்கறையோட விசாரிக்கிறாங்கன்னு இப்போ சாட்டி திரும்பின்னு பேசுகிறாரு. ஓகே. இப்போ இதில் இன்னொரு கேள்வி வருது. இப்போ கடந்த காலத்தில் வந்து கு. ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி, வைகோ இவங்க மேலேயும் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து வந்துச்சு. இன்னும் ராஜீவ் கொலை செய்யப்பட்ட சமயத்தில் வந்து திமுக மேலே அப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, புலிகளோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்போல்லாம் அவங்க அதை எப்படி எதிர்கொண்டாங்க? இப்போ சீமான் புலிகளோடு தொடர்பு அப்படின்ற அந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுறாரு? ரெண்டுக்கும் வித்தியாசம் அதான் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது. மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். நீங்கள் சொன்ன இந்த கொளத்திருமணி, கோவை ராமகிருஷ்ணன், வைகோ இவங்கெல்லாம் அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் ஆதரிப்போம். அந்த அளவுக்கு புலிகள் விஷயத்தில், ஈழ விஷயத்தில் அவங்க பகிரங்க நிலைப்பாடு எடுக்கிறவங்க, எடுக்க போகிறவங்க, அதுக்கு விலையும் கொடுப்பாங்க. ஆனால் சீமான் பொறுத்த வரைக்கும் அதில் இம்மி அளவு கூட விலை கொடுக்கல, இம்மி அளவு கூட நிற்க மாட்டார். அவங்க சந்தித்த அடக்குமுறைகளை சீமான் சந்திச்சார்னா, இல்லை அவங்க வந்து புலிகளோடு தொடர்பு இருக்கா அப்படின்னா அது வெளிப்படையாகவே ஆமான்னாங்க. ஆமாம், அவங்க வெளிப்படையாக ஆமான்னு சொன்னாங்க. போயிட்டு வந்ததை வந்து காட்டினாங்க, படம் காட்டினாங்க, எல்லாமே காட்டி இனிமேல் கூட நாங்கள் ஈழத்தை ஆதரிப்போம்னு கூட அவங்க சொல்கிறாங்க. இவர் சீன் போடுறதுக்காக நான் அவரை தலைவரை பார்த்தேன், தலைவரே வந்து என்னை நம்பி தான் ஈழமே இருக்குது, தமிழ்நாட்டு நீங்கள் தான் செய்யணுன்ற அளவுக்கு என்கிட்ட பேசினாருன்னு எந்த ஆதாரத்தையும் இல்லாமல் மிகைப்படுத்தி காட்டக்கூடிய சீமான் கடந்த 10 ஆண்டுகளில் ஈழ பிரச்சனைக்கு என்ன விலை கொடுத்தாரு? ஈழ பிரச்சனை பேசக்கூடாது, ஈழமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இன்னமும் கூட விடுதலை புலிகள் மீதான தடையை வந்து தொடர்ந்து நீட்டிக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அதை எதிர்த்து பேச மாட்டார். ஆனால் திரும்ப வந்து திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, வடவர் தெலுங்கு எதிர்ப்பு தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். அப்போ அடிப்படையில் இவர் அந்த மூவர் சொல்லிங்கள வைகோ, கொளத்திருமணி, கோவை ராமகிருஷ்ணன் இவருக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் உண்டு. இவரால் அடக்குமுறை அந்த மாதிரி வந்ததுன்னா தடாங்கிற சட்டம், தடுப்பு காவல் சட்டம், பொடாங்கிற தடுப்பு காவல் சட்டம், வேற ஏதாவது கருப்பு சட்டங்கள் அவங்கள மாதிரி அடக்குமுறைக்கு ஆளானார்னா ஐயோ வேண்டான்னு நெடுஞ்சானிகிட்ட படுத்தே விட்டானேன்னு படுத்துருவார். ஓகே. ஒன்றிய அரசு கிட்ட சரண்டர் ஆயிடுறாரு. நிச்சயமா சரண்டர் ஆவார். சரண்டர் பாணியில் இருக்கிறதால தான் அவர் மேலே அடக்குமுறை பெருசாக வரல. இந்த அடக்குமுறை கூட செட்டப் தான். ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி வந்து வருது. இந்த கேள்வியோட தான் தொடர்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து இந்த ஈழம், தமிழின உணர்வு இதெல்லாம் பாஜகவிற்காக அறுவடை செய்வது தான் சீமானுடைய அரசியலாக இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு புறம் இருக்குது. ஏன்னா இப்போ அங்கே ராமர்ன்றாங்க, இவர் முருகன்றாரு, அவர் வந்து தாய் மதத்துக்கு திரும்புன்னு அவங்களும் சொல்கிறாங்க, இவரும் அதே மாதிரி சொல்கிறாரு. இப்படி பல ஒற்றுமைகள் இருந்தாலும் இன்னொரு முக்கியமாக அடிப்படையாக இந்த கட்சியே வந்து குருமூர்த்தியும் சோ ராமசாமியும் தான் ஆதித்தனார் குடும்பத்திட்ட இருந்து வாங்கி இவர்கிட்ட வந்து கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திரும்ப சொல்லப்படுது. அது உண்மையா? ஆமாம், அது உண்மைதான். அதுக்கேற்ற மாதிரி அது நிரூபிக்கிற மாதிரி தான் இவருடைய நிலைப்பாடுகள், கருத்துக்கள், நடவடிக்கைகளாம் அமையுது. குறிப்பாக தமிழ் என்ற சொல்லுக்கு எதிராக பாஜக முதன்மையாக எதிர்க்காமல் இவர் மற்றவங்களை தான் எதிர்க்கிறார். வேறு வேட்டியெடுத்த மக்களை எதிர்க்கிறாரு, திமுக எதிர்க்கிறாரு, திராவிடத்தை எதிர்க்கிறாரு, பெரியார் கண்டபடி பேசுகிறாரு.
இதெல்லாம் வந்து பாஜகவுடைய பி டீமு, பாஜகவுடைய இளைய பங்காளிங்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. கடந்த காலம் என்பதே வந்து ஒரு இருண்ட காலம் தான். இனிமேல் தான் பொற்காலம் வரப்போகுது. இவர் எப்படி பாஜக வந்து கடந்த கால இருண்ட காலத்தை திரும்பி கொண்டு நிறுத்தணும்னு சொல்லி ராமராஜ்யத்தை பற்றி பேசுதோ, அதே மாதிரி தான் இவருடைய கொள்கையும் கூட. அவங்க இந்துன்னு பேசுகிறாங்க, ஒரு இந்து தமிழ் பேசுகிறாரு. அவங்க ராமரை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க, இவர் முப்பாட்டன் முருகன்ற பேரில் தூக்கி பிடிக்கிறாரு. அவங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி தாய் மதத்தை திரும்ப சொல்கிறாங்க, இவரும் தாய் மதத்தை திரும்ப சொல்கிறாங்க. மதச்சிறுபான்மையோட உரிமைகளை மறுக்கிறாங்க. மதச்சிறுபான்மை சாத்தானி பிள்ளைகள் ஒரு கேவலமாக பேசுகிறார். மொழி சிறுபான்மையினர்களையும் அதனால நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வகையிலையும் அவர் குருமூர்த்தி சோ போன்றவங்க அல்லது பாலசுப்ரமணிய ஆதித்தன் போன்றவங்க சொல்கிற மாதிரி இவர் நடவடிக்கைகள் வந்து அமைஞ்சிருக்குது. அது மேலும் வந்து நிறுவனமாயிட்டு தான் வருது. ஓகே. இப்போ இது குறித்து பத்திரிகையாளர் ஐயநாதன், ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவர், அவர் வந்து என்ன கருத்து சொல்றாருன்னா, என்டிகே நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு சதி செய்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் வந்து ஒரு ஆயுத போர் நடத்துகின்ற ஒரு இயக்கத்தை போல நாம் தமிழரை வந்து நடத்துறாங்க, நாம் தமிழர் என்ன தவறு செஞ்சது அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கண்டிச்சிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருடைய கண்டனத்தை எப்படி மணியரசனுடைய அரசியலும் சீமானுடைய அரசியலும் ஒன்று தான். நடைமுறை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா சீமான் எப்படி பிஜேபி டீம் சொல்கிறோமா, அதே மாதிரி மணியரசனும் அவரும் இந்து தமிழன்லாம் சொன்னவர். தான் தாய்மொழி திரும்ப நேரடியாக சொல்லலை, மற்றபடி அதே அரசியல் உண்டு. எல்லா வகையிலையும் திமுக எதிர்ப்பு முதன்மையாக இருக்கும், வேட்டு இனத்து மக்களை எதிரியாக காட்டுவாங்க, பெரியார் திராவிட எதிர்ப்பு வைப்பாங்க. வேறு எந்த வகையிலும் வித்தியாசம் கிடையாது. சீமான் அப்பட்டமாக வந்து நடைமுறையில் மோசமாக அம்பலமாவார், கருத்து தன்மையில் மணியரசன் பேசுவார். இந்த ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டு பேரும் ஒன்று தான். ஐயநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லுகின்ற கருத்து அப்பாவித்தனமாக நம்புற மாதிரி தெரியுது. என்னமோ உண்மையான ரெய்டு அவர் நினைக்கிறார். ரெய்டை கண்டிக்கிறதுங்கிறது எண்ணெயை கண்டிக்கிறது வேற, ரெய்டை கண்டிக்கிறது வேற. ஆனால் செட்டப் பண்ண ரெய்டுங்கிற அளவுக்கு கூட வந்து அவர் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சியில் பயணித்த பிறகும் கூட, அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி கூட இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சா கூட அவர் இன்னும் புரிஞ்சிக்க முடியல. அவர் அப்பாவித்தனமாக அது நினைக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அந்த கருத்து அவர் சொல்கிற மாதிரி வந்து இல்லை, இது செட்டப் ரெய்டு தான் இது. ஓகே. இறுதி கேள்வியா, இப்படி அவருக்கு கடுமையான நெருக்கடிகள், இப்போ ஒரு புறம் வந்து மனைவியை வாரிசு அரசியலாக கொண்டு வந்து அவங்கள பொதுச் செயலாளராகிற முயற்சி, ஏற்கனவே இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை வந்து வெளியேற்றுவது, இது ஒரு புறம் வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப இந்த ரைடுன்றது முழுக்க முழுக்க சீமானை காப்பாற்றுறதானா? சீமானை வந்து காப்பாற்றுவதற்காக அப்படின்னா சீமான் ஏன் ஒரு டிஃபென்சிவ் மோட்ல பேசுறாரு? வந்து நாங்க சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட கட்சி, நாங்க வந்து இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் இயங்குறோம், எங்களுக்கு எந்த வித சட்டவிரோத அமைப்புகளோடு தொடர்பு இல்லை அப்படின்னு அப்படி ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போய் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவர் டிஃபென்சிவ் மோடு போக வேண்டிய அவசியம் என்னன்னா, ஒன்று இவர் வீராவசமாக பேசுகிற விஷயத்தை வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை வந்து அதிகமாக பேச சொல்லுவோம். வீரமாக பேசணும், வேகமாக பேசணும், அப்போ தான் இந்த அடக்குமுறை எதிர்க்க முடியும், அப்போ தான் தொண்டர்கள்கிட்ட வந்து வரவேற்பு இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். அப்போ டிஃபென்சிவ் மோடில் நாங்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சி, நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை வந்து அவர் தண்ணீர் விளக்கம் கொடுத்து காப்பாற்றுகிறார். இன்னொன்று, இந்த செட்டப் ரெய்டுக்கே கூட வந்து அது உண்மையாயிடக்கூடாதுன்னு அவர் அந்த அளவுக்கு வந்து பயப்படுறார். அதுதான் அதனால் இந்த மாதிரி வந்து அவர் தண்ணீர் விளக்கம் கொடுக்குறாரு. இல்லை கட்சியை தடை செஞ்சிருவாங்களோன்ற. கட்சியெல்லாம் தடை செய்ய மாட்டோம். தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வாங்கி கொடுத்தவங்க தடை செய்யறதுக்காக கொடுத்தாங்க, தடை செய்யறதுக்கான அளவில் என்ன செஞ்சுட்டாங்க இவங்க? அப்படிலாம் ஒன்றும் செய்யலை, அவங்க செய்யவும் மாட்டாங்க, செய்கிற நபரும் கிடையாது. இந்த செட்டப் ரைடு மூலமாக சரிந்து கிடக்கக்கூடிய பிம்பத்தில் இருக்கக்கூடிய சீமானுக்கு திரும்ப ஒரு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு இமேஜ் உருவாகுது. இது உட்கட்சி பிரச்சனையை தீர்க்கும். திரும்ப அண்ணன் வந்து சீமான் அடக்குமுறை உண்மையில் அவர் மேலே வருது, அந்த அளவு சரியா இருக்காரு, ஈழப் பிரச்சனையில் உறுதியாக நிற்கிறாரு, போராளியாக இருக்கிறாரு, அதனால இந்த அடக்குமுறை வந்து அவர் நிரூபிக்குது. அதனால நாம் அண்ணன் பக்கம் இன்னும் போராளியாக தான் இருக்கிறாரு, இன்னும் உண்மையாக தான் இருக்காருன்றதை நாம் நம்ப வைக்கிறதுக்காக பண்ணுகின்ற செட்டப் ரைடு. இப்போ ஒருவேளை வந்து ரைடு உண்மையா ஒரு அடக்குமுறை வந்துச்சுன்னா சீமான் என்ன செய்வார்? கட்சியை வச்சிருப்பாரா இல்லை கலைச்சிருவாரா? அவர் நெடுஞ்சானு கிடையாது, விழுந்துருவார் வழக்கம் போல. இன்னொரு அவர் சொல்ற மாதிரி இப்போ அவர் பதிவு செஞ்சதே
நீங்கள் திமுக எதிர்ப்பு பேசிங்க, பதிவு செஞ்சீங்க, சும்மா ஈழம் பற்றி பேசுங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவர் பதிவு பண்ணியிருக்கார். கட்சியை ஆரம்பித்ததே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில், நீங்கள் சொன்ன மாதிரி குருமூர்த்தி மாதிரி உள்ளவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆரம்பிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது கூட ஏதாவது எதிராக திரும்பிடுமோங்கிறதுக்காகத்தான் நீங்கள் பதிவு பண்ணீங்க, திமுக எதிர்ப்பு பேசுங்க, திராவிட எதிர்ப்பு பேசுங்க, அதோட கொஞ்சம் ஈழம் பற்றி பேசுங்க, அதிகமாக பேசிடாதீங்க. இது அவங்க ரெண்டாவதாக வந்த அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு பிறகு உட்கட்சி பிரச்சனைகள், இந்த நடவடிக்கைகளுக்கே இருக்கிற உள்ளார்ந்த முரண்பாடுகள் காரணமாக அவர் கூட இருக்கலாம் வெளியேறாங்க. கட்சியை மனைவி கிட்ட கொடுக்கலான்னு பார்க்குறாரு. அப்புறம் கூட இருக்கிறவங்களே இவர் பேசுறதுக்கும் நடக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்களுக்கு நிறைய சந்தேகம் வருது. அப்போ ஆடியோலாம் லீக் பண்ணி விடுறாங்க, ஆடியோ காசு லீக் பண்ணுறாங்க. இந்த வகையில் அவருக்கு திரும்ப செல்வாக்கு சரியறதால இப்போ திரும்ப மூணாவதாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு அடக்குமுறையை செட் பண்ணி இதன் மூலமாக ஒரு இமேஜை பில்டப் பண்ண பார்க்குறாங்க. ஓகே, இப்போ வர்ற 24 எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே 7% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி அப்படின்றாங்க. இப்போ விஜய் அவரும் அரசியல் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு, 26 டார்கெட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் அது எப்படி இருக்கும்? நாம் தமிழர் கட்சி அவங்க வாங்கியிருக்கூடிய 7-8 விழுக்காட்டை இந்த முறை வாங்கினாலே போதும். அதுவே பெரிய விஷயம். அதை வாங்குறது உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த செட்டப் ரைடு. அவங்க இரட்டை இலக்கத்தை வாங்கிடுவோம்னு சொன்னா கூட அவங்க வாங்க முடியல, இருக்கிறது கூட போயிடும் போல இருக்கு. இருக்கிறத காப்பாற்றிக்கினாலே அவனுக்கு போதும், அதை தாண்டி அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, இந்த தேர்தல் எதிர்கால இந்தியாவில் ஜனநாயகம் ஒன்று இருக்குமா? அந்தந்த மதத்தை சேர்ந்தவங்க அதை கடைபிடிக்க உரிமை இருக்குமா? பரந்துபட்ட மதச்சிறுபான்மை மக்கள் உயிரோடு இருக்க முடியுமா? இந்திய குடிமையோடு இருக்க முடியுமா? அடுத்த தேர்தல் 2029 தேர்தல் நடத்தி நம்ம வாக்களிக்க உரிமை இந்தியா மக்களுக்கு இருக்குமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். இந்த நேரத்தில் இவருக்கு தமிழ்நாடு தானே கட்சி தமிழ்நாடு தானே. பரந்துபட்ட தமிழக மக்கள் பாஜக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு மனசில் முன்ன நிற்கும். அதனால் இவருக்கு வாக்களிக்கிறவங்க கூட பாஜக எதிர்ப்பு நோக்கி கூட நிறைய திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இது வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டம் இந்த தேர்தல். இதில் இவர் 7 விழுக்காடு தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயம். அதை தக்க வைக்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த செட்டப் ரைடு. ஓகே தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபர்தராக இந்த வழக்கில் என்ன நடக்குதுன்னு. இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி.